டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3 எத்தனை வைத்து நடத்தினாலும் அதற்கேற்ற அளவில் இந்த காலி இடங்களை பூர்த்தி செய்யக்கூடிய பணியை தமிழ்நாட்டினுடைய தாவேகா அரசு நிறைவேற்ற வேண்டும். இந்த 4 தொகுப்பு சட்டங்கள் தொழிலாளர்களினுடைய வாழ்வாதாரத்தை ஸ்ட்ரைக் பண்ணும் உரிமையை, வேலை உரிமையை, கான்ட்ராக்டில் இருந்து நிரந்தரம் செய்யும் உரிமையை, பல்வேறு உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் செய்யணும்னா தொழிற்சங்கம் வேண்டும். தொழிற்சங்கம் இருந்தால்தான் அது சாத்தியமாகும். 3 மாதம் 2 மாதம் இதோ எம்ஆர்எஃப் பெரம்பலூரில் தொழிலாளர்கள் 1 மாதத்தை கடந்து வேலைநிறுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கு, ஐரோப்பா நாடுகளில் இருக்கு, ஏன் டெல்லியில் பல்வேறு இடங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியான போராட்டங்களுக்கு நம்முடைய மாநில அரசு அனுமதிப்பதில்லை. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள பட்ஜெட்ல உங்க எதிர்பார்ப்பு என்ன? தமிழ்நாடு அரசு குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி அதனுடைய முதல் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இந்த நிதிநிலை அறிக்கை மீது பொதுமக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு என்றெல்லாம் ஏராளமான எதிர்பார்ப்பு இருக்குது. கடந்த மே 10ஆம் தேதி முதலமைச்சராக மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற போது, முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு அவர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் நான் குறிப்பிட்ட இந்த வரிசையில் தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் என்று எல்லோருக்கும் ஒரு பயனுள்ள அரசாக இந்த அரசு அமையும், செயல்படும் என்கிற வாக்குறுதியை முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே அவர் வழங்கினார். அது நல்ல விஷயமாக தான் இந்திய தொழிற்சங்க மையம் CITU சார்பில் நாங்கள் பார்க்கிறோம். முதலமைச்சரை சந்திச்சப்போ என்ன கோரிக்கைகளை நீங்க முன் வச்சீங்க? ஜூன் 8ஆம் தேதி இந்திய தொழிற்சங்க மையம் CITU சார்பில் நாங்கள் எங்களுடைய அகில இந்திய துணைத் தலைவர் AS, மாநில தலைவர் சுகுமாரன் உள்ளிட்ட ஒரு 8 பேர் கொண்ட குழு முதலமைச்சரை சந்தித்து பேசினோம். 25 கோரிக்கைகளை முன்வைத்தோம். முதலமைச்சர் நாங்கள் எடுத்துக்கொண்ட சுமார் 20 முதல் 25 நிமிடங்கள் எங்களோடு உரையாடினார். 25 கோரிக்கைகளை முழுமையாக படித்து அதன் மீது வினையாற்றுவதாக தெரிவித்தார். ஆனால் எங்களுக்கு அது குறித்து இதுவரை வேறு எந்த துறையிலிருந்தும், தொழிலாளர் துறையிலிருந்தும் அழைப்போ கடிதமோ எதுவும் வரவில்லை. இந்த நிதிநிலை அறிக்கையை முன்வைக்கிற போது தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இப்போ தொழிலாளர் துறைக்கென்று ஒதுக்கீடு செய்யக்கூடிய தொகை சற்று உயர வேண்டி இருக்கு. இந்த பட்ஜெட்ல எந்த துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு அதிகரிக்க வேண்டும்னு நினைக்கிறீங்க? அந்த தொகை எதற்காக உயர வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, நம்முடைய தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர் துறை அலுவலர்கள் ஏராளமான பணியிடங்கள் காலியாக இருக்குது. நீங்கள் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய தொழிலாளர் துறையினுடைய ஆணையர் அலுவலகத்துக்கு போனாலும் சரி, துணை ஆணையர், இணை ஆணையர், கூடுதல் ஆணையர் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு போனாலும் சரி, அலுவலர்கள் இல்லை, கிளர்க்குகள் இல்லை, டைப்பிஸ்டுகள் இல்லை, போன்ற பல்வேறு இல்லாமைகள் இருக்குது. இதுபோல் பல துறைகள் காலியாக இருக்குது. எனவே தொழிலாளர்கள் அல்லது தொழிலாளர் குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் எதிர்பார்ப்பது என்ன என்று சொன்னால், தமிழ்நாட்டின் அரசு பணியிடங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிறைவு செய்ய வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3 எத்தனை வைத்து நடத்தினாலும் அதற்கேற்ற அளவில் இந்த காலி இடங்களை பூர்த்தி செய்யக்கூடிய பணியை தமிழ்நாட்டினுடைய தாவேகா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒன்றிய அரசின் 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் தொழிலாளர்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? இதை குறித்து நீங்க முதலமைச்சரிடம் பேசுனீங்களா? இப்போது ஏராளமான அரசு துறைகளிலும் சரி, தொழிலாளர் துறையிலும் சரி, கான்ட்ராக்ட் பணியிடங்கள் இருக்கிறது. அவர்களை எல்லாம் நிரந்தரம் செய்ய வேண்டும். நம்முடைய நாட்டில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. 3வது விஷயம், ஆலை தொழிலாளி, உடல் உழைப்பு தொழிலாளி, போக்குவரத்து தொழிலாளி, மின்சார தொழிலாளி, அங்கன்வாடி, ஆஷா, மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்ட பணியாளர்கள், கைத்தறி தொழில், மீன்பிடி தொழில், வீடி தொழில் என்கிற, தோட்டத் தொழில் என்கிற பாரம்பரியமான தொழில்,
இதிலெல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நம்முடைய நாட்டில் இருக்கிற தொழிலாளர் சட்டங்கள் மிகப்பெரிய அளவில் உதவியை செய்திருக்கிறது. அந்த உதவி இதுகாரும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த விஷயத்தில் மண்ணள்ளி போடக்கூடிய வேலையை கார்ப்பரேட்டுக்கு உதவக்கூடிய வகையில், பன்னாட்டு கார்ப்பரேட்டுக்கு உதவக்கூடிய வகையில் மோடி அரசு 4 தொகுப்பு சட்டங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த 4 தொகுப்பு சட்டங்கள் தொழிலாளர்களினுடைய வாழ்வாதாரத்தை, ஸ்ட்ரைக் பண்ணும் உரிமையை, வேலை உரிமையை, கான்ட்ராக்டில் இருந்து நிரந்தரம் செய்யும் உரிமையை, பல்வேறு உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்குது. எனவே நாங்கள் முதலமைச்சரிடம் பேசுகிற போது இந்த 4 தொகுப்பு சட்டங்களை தமிழ்நாட்டில் அமலாக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதை நிறைவு செய்ய வேண்டும். அதே போல் இந்த 4 தொகுப்பு சட்டங்கள் ஒருவேளை எங்களை மீறி எங்கள் கோரிக்கையை நிராகரித்து இந்த அரசு அமலாக்கும் என்று சொன்னால் அந்த விதிமுறைகள் இருக்கிறது. மாநில அரசு தனக்கான விதிகளை உருவாக்கி கொள்ள முடியும். அந்த விதிகளில் சிஐடி உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் வழங்கியிருக்கக்கூடிய நியாயமான திருத்தங்களை ஏற்று சரி செய்யணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். கேரளாவில் தொழிலாளர்கள் சட்டங்களை குறித்து நடத்தப்பட்ட ஆய்வு என்ன சொல்லுது? அதில் தீர்வுகள் இருக்கா? இப்போது மாநில அரசு, இப்போ கேரளாவில் இருந்த இடது ஜனநாயக முன்னணியினுடைய அரசு, கோபால் கவுடா என்று சொல்லக்கூடிய முன்னாள் நீதிபதி, அவர் ஓய்வு பெற்ற பிறகு கேரள மாநிலத்தில் இருந்த பினராயி விஜயன் அவர்கள் தலைமையிலான ஆட்சி கேட்டுக்கொண்ட அடிப்படையில் ஒரு தொழிலாளர் துறை சட்டங்களை பற்றி ஆய்வு செய்து மாநில அரசு என்னென்ன சுயமான சட்டங்களை இயற்ற முடியும் என்பதை அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தை அதுபோன்று மாநில அரசு இயற்ற வேண்டும். உதாரணத்திற்கு எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தபோது 1981 கன்ஃபர்மேஷன் பெர்மனண்ட் ஸ்டேட்டஸ் ஆக்ட் என்கிற ஒரு சட்டத்தை தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்தப்படுவதற்காக மாநில முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சிஐடி கோரிக்கையை ஏற்று 480 நாட்கள் 2 ஆண்டுகளுக்குள் பணி செய்திருந்தால் அவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற மாநில சட்டத்தை கொண்டு வந்தார். அதுபோல் தமிழ்நாட்டின் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக குறைந்தபட்ச ஊதியம் 26,000, ஆஷா, அங்கன்வாடி, மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டப்பணிகளில் இருக்கிற, சத்துணவு போன்ற பணிகளில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளத்தை 42,000 உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் முன்வைத்திருக்கிறது. இது போன்ற சில அடிப்படை பிரச்சனைகளை மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும். இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிற போது இதையெல்லாம் ஏற்று அமலாக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெண் தொழிலாளர்களின் நலனுக்காக இந்த நிதிநிலை அறிக்கையில என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் மாநாட்டிற்காக டெல்லிக்கு சென்றபோது தமிழ்நாட்டில்தான் ஆலை உற்பத்தி தொழிலாளர்கள் 42% பெண்கள் இருக்கிறார்கள், இது இந்தியாவிலேயே முதன்மையான இடத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி விவரம். இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பெண் தொழிலாளர்கள் பணியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களின் பாதுகாப்புக்கு, அவருடைய நிரந்தர வேலைவாய்ப்புக்கு, அவருடைய கண்ணியத்திற்கு, அவர்கள் மீது தொடுக்கப்படுகிற பாலியல் வக்கிரங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் செய்யணும்னா தொழிற்சங்கம் வேண்டும். தொழிற்சங்கம் இருந்தால்தான் அது சாத்தியமாகும். எனவே தொழிற்சங்கம் அங்கீகார சட்டம் என்பது இப்போது 4 தொகுப்பு சட்டங்களில், குறிப்பாக தொழில் உறவு தொகுப்பு சட்டத்தில் இது இடம்பெற்றிருக்கிறது. இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமலாக்கிற போது ஆலைகளில் இரகசிய வாக்கெடுப்பு நடத்தி தொழிலாளர்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும். ஜனநாயகம் காப்பாற்றப்படும் போது தான் தொழிலாளர் உரிமை பாதுகாக்கப்படும். தொழிலாளர் உரிமைக்கான போராட்டத்தை பாதுகாக்கணும். சில இடங்களில் நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டங்கள் தொழிலாளர்களின் சம்பள கோரிக்கையை குறித்து இந்த பட்ஜெட்டில் பேசப்படுமா? தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் தங்கள் உரிமைக்காக தான் போராடுறாங்க. வேலைக்காக போன யாரும் தன்னுடைய வேலை நிறுத்தம் மூலம் தனக்கு இழக்கப் போகிற வேலை வருமானத்தை எந்த தொழிலாளியும் விரும்ப மாட்டாங்க. 3 மாதம் 2 மாதம், இதோ எம்ஆர்எஃப் பெரம்பலூரில் தொழிலாளர்கள் 1 மாதத்தை கடந்து வேலை நிறுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த தொழிலாளியும் விரும்பி செய்கிறதில்லை. நிர்வாகம் கட்டாயப்படுத்துவதால், திணிப்பதால், நீ போ என்று தள்ளிவிடுவதால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்கிற போது அவர்களுக்கு காவல்துறை இடையூறு செய்யக்கூடாது.
அவர்கள் கூடுவதற்கு, அவர்கள் போராடுவதற்கு உரிய ஜனநாயக அனுமதியை வழங்க வேண்டும். அமெரிக்காவில் இருக்குது, ஐரோப்பா நாடுகளில் இருக்குது, ஏன் டெல்லியில் பல்வேறு இடங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியான போராட்டங்களுக்கு நம்முடைய மாநில அரசு அனுமதிப்பதில்லை, காவல்துறை அனுமதிப்பதில்லை. முதலாளிக்கு வலிக்கிறதோ இல்லையோ, காவல்துறைக்கு வேகமாக வலிக்கிறது. இது மிக தவறான ஒரு செயல்பாடு. போராட்டத்தை அடக்க நினைப்பதன் மூலம் நிச்சயமாக தீர்க்க முடியாது, ஒடுக்க நினைப்பதன் மூலம் தீர்க்க முடியாது, பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்க்க முடியும். பேச்சுவார்த்தைக்கு அரசும் தொழிலாளர் துறையும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் உரிய ஏற்பாட்டை செய்து சுமூக தீர்வை எட்டாமல் தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையை ஏவி முடக்கிவிடலாம், ஒடுக்கிவிடலாம், செய்துவிடலாம் என்றெல்லாம் நினைத்தால் அது தவறாக போகும் என்பதுதான் இருக்கக்கூடிய விஷயம். இந்த வரலாற்று பின்புலத்திலிருந்து மாநில அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும். முதலமைச்சரை சந்தித்த போது 2 முக்கிய விஷயங்களை நாங்கள் முன்வைத்தோம். தமிழ்நாட்டுக்கு 2 பெருமைகள் இருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் 1923 மே மாதம் 1ஆம் தேதி சிங்காரவேலர், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் மே தின கொடியை ஏற்றி வைத்தார். இந்தியாவிலேயே ஒரு செங்கொடி முதலாக தமிழ்நாட்டில் சென்னை மாநகரத்தில் ஏற்றப்பட்டது. அந்த இடத்தில் மே தினத்தன்று மாநில அரசு ஒவ்வொரு ஆண்டும் மே தின கொடியேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம், பரிசீலிப்பதாக சொன்னார். 2வது பெருமை, இந்தியாவிலேயே பதிவு செய்த முதல் தொழிற்சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன். 1918ஆம் ஆண்டு அந்த மெட்ராஸ் லேபர் யூனியன் பதிவு செய்யப்பட்டது. அதை மாநில முதலமைச்சரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த அலுவலகம் இருக்கிறது, அதை ஒரு நினைவு மண்டபமாக மாற்ற வேண்டும், நினைவிடமாக மாற்ற வேண்டும். பெரம்பூரில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை மாநில அரசு சரியான தன்மையிலே செயலாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் முதலமைச்சரிடம் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இப்படி தொழிலாளர்களுக்கு விரிந்து பரந்த கோரிக்கைகள் ஏராளம் இருக்கிறது. இதையெல்லாம் மாநில அரசு உரிய வகையில் பரிசீலித்து அமலாக்க வேண்டும். அதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலம் சில அறிவிப்புகளை வெளியிடுவது என்பது அவசியம் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.